உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய ஒரே மதம் என்றால் கிறிஸ்தவர்கள் தான், கிறிஸ்தவம் தான். ஆனா இந்த கிறிஸ்தவர்கள் எவ்வளவு பேர் வேதத்தின்படி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? வேதத்தின்படி வாழ இன்னும் உலகத்துல கிறிஸ்டியானிட்டியுடைய பர்சன்டேஜே கம்மின்றாங்க. அப்ப இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இன்னும் அவர்களுக்கு சுவிசேஷம் போய் சேரல. இன்னும் நம்மளுடைய இந்தியாவிலே எடுத்துக்கோங்களேன், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்களேன், 200 வருஷம் 300 வருஷம் இருக்கக்கூடிய சபைகள் இருக்கிறது. ஆனாலும் கிறிஸ்துவம் இன்னும் வளரவில்லை. காரணம் என்ன? இந்த மாதிரி சோலிஷ் பாண்டேஜ்னால தான் நம்மளால என்ன பண்ண முடியல, இதை மீறி கிறிஸ்துவை அநேக இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியாமல் இருக்கிறது. கிறிஸ்துவை கொண்டு போய் சேர்க்க முடியல. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இன்னும் ஒரு குறுகிய ஜனக்கூட்டமாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு எந்த டினாமினேஷனா இருந்தாலும் சரி, எல்லா டினாமினேஷனுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு பாண்டேஜ் இருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. ஹalleluya. சோலிஷ் பாண்டேஜ் ஆர் எமோஷனல் டை. ஹalleluya. இந்த சோலிஷ் பாண்டேஜ், ஆத்மாவுக்கு ஏற்படுகிற இந்த அரண் இருக்கு பாருங்க, இது ஒரு எமோஷனல் பாண்டேஜ். உணர்ச்சிக்கு கட்டுப்பட்டதாய், உணர்ச்சியோடு பிணைக்கப்பட்டதாய், இணைக்கப்பட்டதாய் இருக்கிறது. எதை எடுத்தாலும் எமோஷனல் ஆயிடுறது. சோலிஷ் பாண்டேஜ் பார்த்தீங்கன்னா, கணவருக்கு ஒரு தலைவலி வந்துட்டாரு, ஐயோப்பா இருங்கப்பா, நான் இன்னைக்கு வீட்டில் இருந்து உங்களை பார்த்துக்கிறேன்ப்பா, அவருக்கு அதை செய்யணும், அவருக்கு இதை செய்யணும், அதுக்கு பண்ணணும். பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைன்னா பிள்ளைய பார்த்துக்கணும், ஐயோ என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அது பண்ணு. இது எல்லாமே கணவனா இருக்கட்டும், பிள்ளையா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இதெல்லாம் தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏற்ற துணையை உண்டாக்கினார். அப்ப இது என்ன ஆயிடுது, சோலிஷ் டை, எமோஷனல் டை, சோலிஷ் பாண்டேஜை கிரியேட் பண்ணிடுது. ரொம்ப எமோஷனலாவே இருக்கிறது, எதுக்கு எடுத்தாலும் எமோஷன். இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஒரு சுற்றி, நம்மளுடைய ஆத்மாவை, நம்மளுடைய சரீரத்தை சுற்றி ஒரு பாண்டேஜை கிரியேட் பண்ணுது. இது என்ன, அது நமக்குள்ளார ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்க முடியாம போயிடுது. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் growth இல்ல, ஸ்பிரிச்சுவல் growth இருந்தாதான் நீங்கள் முதலாவது இயேசுவை எப்படி பார்க்கிறீர்கள், நீங்கள் முதலாவது இயேசுவை குறித்து நன்றாக புரிந்து அறிந்து இருக்கும் போதுதான் நீங்க என்ன பண்ண முடியும், மற்றவர்களுக்கு போய் சொல்ல முடியும். இந்த ஸ்பிரிச்சுவல் growth உங்களுக்கு தடைப்படும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில வளர முடியாதபடி, ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியாதபடி நீங்க இருப்பீங்கன்னா, உங்களால தேவனுக்கென்று எந்த காரியத்தையும் செய்ய முடியாது.